ஸ்டீபன் ஐயா பேசின அந்த உடல் சூடு பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொருளுக்கு கீழே சூடு அதிகமாயிட்டு இருந்தா, அது எப்படி ஆவியாகி அந்த நீர் ஆவியாகி போகுதோ, அந்த மாரி நம்ம உடல்லையும் என்னவெல்லாம் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்னும் ஆப்ஜெக்ட் பொருள வச்சு வச்சு நமக்கு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. ரொம்ப பயனா இருந்துச்சு. நான் அதில நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இருக்கிறது டெல்லியில. சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாரி தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாரு ஐயா அவங்க. இங்க எல்லாமே கடைகள்ல மார்க்கெட்ல கோதுமையில நெறையா பொருட்கள சேர்த்துவாங்க. அதாவது 12 பொருட்கள் சேர்த்தி இருக்கு. மல்டி கிரெயின் ஆட்டா அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. ஆனா, அது எல்லாமே நாக்கு சுவைக்கு தான். உடல்ல ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத ஐயா பேசினது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கம்பு குளிர்ச்சியானது, கோதுமை சூடானது. அப்ப இது 2ம் ஒண்ணா கூடும்போது, நம்ம உடம்புல அது செரிமான பிரச்சனைய உண்டு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன் நேத்தைக்கு 1 மணி நேரத்தில. அத நம்மளோட நெயில் பிரேக் ஆகுறது, அ ஹேர் ஃபாலு, ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கிறது, இதெல்லாமே இந்த சூட்டு மூலியமா தான் நமக்கு உடல் சூட்டுனால தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட பாரம்பரியத்திலிருந்து சில பொருட்கள வாங்கணுங்கிறது நெனச்சிருக்கேன். நல்லதொரு தகவல கொடுத்த ஸ்ரீபன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அந்த குழுவிற்கும் மிக்க நன்றி.